ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச் அப்படின்ற ஒரு லோன் ஆப்பை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் எப்படி நம்ம அப்ளை பண்ணி நம்ம லோனை நம்மளோட பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்றத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பண்ணி பார்க்க போகிறோம். இதில் ₹500 5 லட்ச ரூபா வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் அண்ட் பேன் கார்டை வச்சு ஈஸியாக வாங்கிக்கலாம். அது எப்படி வாங்குறோன்னு இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா இப்போவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் இருக்கும், அதை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டான்னு வந்து சேரும். நீங்கள் பார்க்குற இப்போ வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். அதுவே எனக்கு இப்போ இருக்கிறதுக்கு பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆப் உங்களுக்கு வழியாக டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கண்டினியூ அப்படின்னு இருக்கா, கண்டினியூ வித் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மறுபடியும் கண்டினியூன்னு கேட்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட ஃபோன் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூவ் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட் கேட்குறாங்க, உங்களோட ஜிமெயில் ஐடி கேட்குறாங்க. நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை அப்படியே கொடுத்தாலும் ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா என்டர் பண்ணி மேனுவலாக கொடுத்தாலும் ஓகே தான். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவலாக கொடுக்குறது தான் இருக்கிறதுலே நல்லதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து ஆப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பிரான்ச் பின் அப்படின்னு கேட்கும். 4 நம்பர் செட் பண்ணிக்கங்க. மறுபடியும் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 நம்பர் செட் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்கள் ஆப்பை உங்கள் பர்மிஷன் இல்லாமல் யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பின் நம்பரை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எல்லாத்துக்கும் அலோ கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அலோ பர்மிஷன் கேட்குறாங்க. உங்களோட லோன் ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அலோ கேட்குறாங்க. ரெண்டாவது உங்கள் பேன் கார்டை வெரிஃபை பண்ணுவாங்க. உங்களோட உங்களோட ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணுவாங்க. உங்களோட இன்கம் டீட்டெயில்ஸு, உங்களோட பேங்க் அக்கௌண்ட், இதை மட்டும் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் லோன் அப்ளிகேஷன் இருக்கா, இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு உங்களுக்கு உடனே மூவ் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆப்ஸு, அதுக்கடுத்து எஸ்எம்எஸ்ஸு, லொக்கேஷனு, நோட்டிஃபிகேஷன், இதுக்கு எல்லாத்துக்கும் அலோ ஆக்சஸ் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வில் யூஸிங் த ஆப் அப்படின்னு இருக்கா, இந்த இதை நீங்கள் ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒன்றை மட்டும் கொடுங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்து உங்களோட பேன் கார்டை என்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட 10 டிஜிட் பேன் கார்டு நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணி ஆகணும். என்டர் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு கீழே டிக் பாக்ஸ் இருக்கும். இந்த இடத்துல டிக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மட்டும் போதும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டில் வந்து என்ன நேம் காட்டுது அப்படின்றத கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கங்க. அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வெரிஃபை ஓடிபி அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல வெரிஃபை ஓடிபி கொடுங்க. வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இதில் என்டர் பண்ணிவிட்டு கீழே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கண்டினியூ இருக்கும். உங்களோட ஏதாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட செல்ஃபி ஒன்று கேட்பாங்க. இந்த செல்ஃபி வந்து பார்க்குற எதுக்குன்னு கேட்குறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா இது நீங்கள் தான் ஓப்பன் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றக்காண்டி கேட்குறாங்க. அதுக்காக நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்குங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வில் யூஸிங் த ஆப் அப்படின்னு கேட்கும். உங்களோட வீடியோ, அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸை அவங்க வீடியோ கேப்சர் பண்ணிக்கிடுவாங்க. அதை நீங்கள் கொடுக்கறது மூலிமா பார்த்திங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு ஒன்று மூவ் ஆகிட்ருக்கும். இப்போ நீங்கள் எல்லாமே கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு, நீங்கள் ஆம்பளையா பொம்பளையா அப்படின்றத கேட்பாங்க. அதுக்கடுத்து உங்களோட இகேவிசி நம்பர், ஆதார் கார்டு நம்பர்லாம் கேட்பாங்க. உங்களோட ஃபோட்டோ காட்டுறாங்கன்னு பார்த்துக்குங்க. உங்கள் நேம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அட்ரஸ் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக் பாக்ஸ் அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கேட்கும். அதை கொடுத்துட்டு உங்களோட பேன் கார்டில் என்ன நேம் இருக்குது அதே மாதிரி கரெக்டாக பார்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஐ எம் நாட் அ பொலிட்டிக்கல் எக்ஸ்போர்ட் பர்சனா அப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லைன்றதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்குங்க. கண்டினியூ கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட் யுவர் கரண்ட் இன்கம் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களா, இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சேலரிடா, செல்ஃபா, இல்லை அன்எம்ப்ளாய்டா, இல்லை அதர்ஸா, இது கேட்குறாங்க. கொடுத்துட்டு மந்த்லி இன்கம் எவ்வளோ அப்படின்றதையும் கரெக்டாக கொடுத்துக்குங்க. லெஸ் தென் 10K இருக்குது, அப்புறம் 20K இருக்குது, அப்புறம் 20Kக்கு மேலே இருக்குது. சரிங்களா, உங்களுக்கு இதில் எது கரெக்டாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த இடத்துல மூவ் ஆகும். மூவ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்தின் ஒரு ₹1 வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குற மாதிரி ரிசீவ் பண்ண சொல்லுவாங்க. அது 7 நாளில் பார்த்திங்க அப்படின்னா ரீஃபண்ட் ஆயிரும். சரிங்களா, இந்த இடத்துல ஆட் பேங்க் யூபிஐன்னு இருக்கா, இந்த இடத்துல ஆட் பேங்க் யூபிஐ கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை மேனுவலாக என்டர் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா, இதில் நீங்கள் எது வேணுமோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேங்க் நேம் என்னென்னு பாருங்கள். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை போடுங்க. போட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கா ஒன்ஸ் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட, அதாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டில் எவ்வளோ சிபில் இருக்கோ அந்த சிபிலுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும். இந்த லோனை வச்சுக்கிட்டு உங்களோட கடன் உங்களுக்கு என்னென்ன பர்பஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் இது மூலிமா நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுக்காக பார்த்திங்க அப்படின்னா
நீங்கள் நகையெல்லாம் அடமானம் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. வீட்டை அடமானம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து தெரிஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இந்த இடத்துல சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வேணும்னு சொல்லுங்கள். நீங்கள் நினைப்பீங்க, ப்ரோ எனக்கு ஒரு 10,000 கிடைக்கிற மாதிரி இருந்தால் போதும். ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன அமௌண்ட்டை வச்சுட்டு 25 லட்சத்துக்கு கடன் வாங்கி வச்சுருவானுங்க. வாங்கி வச்சுக்கிட்டு அதை வைக்கணும் இதை வைக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்ருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இப்படி கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி இது பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் மூவ் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை மாதம் கட்டணும்னு நினச்சிக்கோங்க. சில பேர் 18 மாதம் 18 வருஷமெல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எப்படி அடைக்கணுன்றதை டீட்டெயிலாக வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக சொல்லி தருவாங்க. அது மூலிமா நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 62 நாள் இருக்குது. 2 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 10,000 5,300 கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ 5,300 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 300 தான் எடுக்கிறாங்க. இந்த 300 நீங்கள் ஈஸியாக கட்டி முடிச்சிடலாம். சரியா? கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ கொடுத்துக்குங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போது இந்த அப்ளிகேஷன் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ 10,000 நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 720 போடுவாங்க. ரெண்டாவது ப்ரொடக்ட் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 போடுவாங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அமௌண்ட்டு உங்கள் கைக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 9,080 தான் கைக்கு வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1,802 பிடிப்பாங்க. மொத்த டோட்டல் டியூ பார்த்தீங்க அப்படின்னா 11,802 பிடிப்பாங்க. இதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்தெந்த மாதம் எவ்வளோ செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. சரியா? உங்களோட டேட் வாரியாக இத்தனை நாள் இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பேங்க்கை செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் இந்த இடத்துல அமௌண்ட் இங்கே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இது ஒரு அப்ளை கொடுத்தீங்கன்னா உடனே உங்கள் பேங்க்குக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆயிரும். சரிங்களா? கிரெடிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான இந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை கட்டி ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபைன் வரும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அமௌண்ட்டை கட்டாமல் விட்டுறாதீங்க. இல்லை உங்களோட சிபில் அடியாகும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஹஸ்பண்ட் பேரில் வாங்குறீங்க, இல்லைனா ஒய்ஃப் பேரில் வாங்குறீங்க. ஹஸ்பண்ட் விவரமாக இருக்கார், உங்கள் ஒய்ஃப் பேரில் வாங்குறாரு அப்படின்னா இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். நிறையா பிரச்சனை பின்னாடி வரும். சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி லோன் வாங்கினா எவ்வளோ வேகமாக அடைக்கணும், எச்சா கட்டணும் அப்படின்னா அதோட லோன் அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு குறையும். அதை பார்த்து ஈஸியாக அமௌண்ட்டை கட்டிக்குங்க. சரிங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ரெண்டாவது, மேலும் நம்மளோட வீடியோஸில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான பேங்கிங் சம்மந்தமான, ஃபினான்ஸ் சம்மந்தமான எல்லா விதமான நியூஸுமே நம்மளோட சேனலில் இருக்குது. பார்த்து செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே கைஸ், மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நான் இந்த வீடியோ எடுக்கிறக்காண்டி நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ஹார்ட் ஒர்க்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. டாட்டா, பை, லவ் யூ கைஸ்.